எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை நடந்திருக்கு. சந்தியா அவங்க அப்பா மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லா கொடுமைகளும் தாங்கிட்டு இருந்திருக்கா. அவன் இவள தினம் தினம் சாகாம சாகடிச்சிருக்கான். அவன் ஒரு மனோநோயாளி ஆனார். சந்தியா, 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 சந்தியா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க. குட் வைஃப். அது எப்படி சந்தியா? நான் உன்னை எதுக்கு தேடுனேன்னு நீ உடனே புரிஞ்சுக்கிட்ட? என்னங்க நீங்க சாமி விஷயத்துல போய் இப்படி நடந்துக்கிறீங்க? சாமியா? I am the power. கர்ட் ரைஸ் எப்படி இருக்க? உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. என்ன சந்தியா, மூட் அவுட்டா இருக்க? நீ வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது நடந்துக்கிட்டேனா? நீ இப்ப சந்தோஷமா இருக்கணும்னா நாம இப்ப எங்க போகணும்? கோவிலுக்கு. என்னங்க உள்ள வாங்க. நானா? ப்ளீஸ் எனக்காக வாங்களே. இல்ல சந்தியா, நான் இது வரைக்கும் கோயில் பக்கம் வந்ததே கிடையாது. ஏன்னா கோயில் சாமி இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டதே கிடையாது. எனக்காக வாங்களே. நீ சந்தோஷப்படுவனா நான் எங்க வேணாலும் வருவேன். ஏன்னா உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்ங்க. அம்மா, என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடு. என்னங்க சாமி கும்பிடுங்க. உங்களை பார்த்தா ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. நீங்க எப்பவும் இப்படியே நல்லா இருக்கணும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நன்றி சாமி. சரிம்மா. அம்மா, என் புருஷனுக்கு இப்ப இருக்கிற புத்தி எப்பயுமே இருக்கணும்.